இன்னைக்கு ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ் இந்த சீரீஸில் ஒரு சில வாக்கியங்கள் பார்க்கலாங்களா? சரி, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தவறு செய்தேன், எப்படி கேட்கலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. சரி கவனிங்க. வாட் ராங் டிட் ஐ டூ அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம். எப்படி அப்படின்னா வாட் மிஸ்டேக் டிட் ஐ டூ. வாட் ராங் டிட் ஐ டூ அப்படின்னாலும் வாட் மிஸ்டேக் டிட் ஐ டூ அப்படின்னாலும் இந்த ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். நான் என்ன தப்பு பண்ணேன், வாட் ராங் டிட் ஐ டூ இல்லை வாட் மிஸ்டேக் டிட் ஐ டூ அப்படின்னு கூட பேசிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான வாக்கியங்கள்ல எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. சரிங்களா? சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இது எப்படி கேட்கலாம்? உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இது சில சமயங்கள்ல இந்த மாதிரி பேசுவோம் இல்லைங்களா? சரி, எப்படி கேட்கலாம்? சரி கவனிங்க. கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங். இந்த ONE அப்படிங்கிறது ஒன் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? ஒன் அப்படின்னு உச்சரிக்காம அதாவது ஒன். கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங், கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங். சரிங்களா? ஒன் திங் அப்படின்னு பேச வேண்டாம். சரி, அப்படி பேசினா என்ன பெரிய தப்பா? இல்லை, தப்புலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். இல்லை கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் திங், ஒன். சரிங்களா? சரி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? I can tell you one thing for sure. I can tell you one thing for sure. For sure அப்படின்னா கண்டிப்பாக, உறுதியாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி, I can tell you, உங்கள்கிட்ட என்னால் சொல்ல முடியும். ஒன் திங் ஃபார் ஷோர், ஒரு விஷயம் உறுதியா ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா எப்படி பேசுவீங்க? ஐ கேன் டெல் யூ ஒன் திங் ஃபார் ஷோர். சரிங்களா? சரி, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. நம்ம ஏதாவது துணி கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, இந்த மாதிரிலாம் பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு, எப்படி சொல்லலாம்? இந்த பார் அப்படிங்கிறதுக்கு சி அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு வெதர் அப்படின்னா என்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சி வெதர் யூ லைக் திஸ் அப்படின்னா இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு அர்த்தம். உங்களில் ஒரு சில பேருக்கு இந்த ஒரு டவுட் வரலாம். அது என்ன அப்படின்னா இந்த லைக் திஸ் அப்படின்னா இதை போல, இந்த மாதிரி அப்படின்னு தானே அர்த்தம் வரும். அது இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. இருந்தாலும் வந்து இங்கே அதை போட்டு இங்கே குழப்பிக்காதீங்க. சரிங்களா? இங்கே திஸ் அப்படிங்கிறது இது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இல்லை எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இட்டுன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி பேசிக்கோங்க. சரிங்களா? இட்டுனா என்ன அர்த்தம்? இது அது அப்படின்னு அர்த்தம். திஸ்னா இது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லைங்களா? சரி, see whether you like this, இல்லை see whether you like it இப்படி கூட பேசிக்கோங்க. சரிங்களா? இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும், இது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், உனக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. உனக்கு இது தெரியும் அப்படின்னா யூ நோ திஸ். ஐ நோ யூ நோ திஸ். உனக்கு இது தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, முட்டாள் மாதிரி பேசாத, அறிவு கட்டவன் மாதிரி பேசாத, முட்டாள் மாதிரி பேசாத. இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் நம்ம பேசுறது உண்டு இல்லைங்களா? சரி, பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, சும்மா தானே பேசுகிறோம். முட்டாள் மாதிரி பேசாத, எப்படி பேசலாம்? சரி கவனிங்க. டோன்ட் டாக் லைக் நான்சென்ஸ். இந்த லைக்ன்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே நடத்திருக்கிறேன். சரிங்களா? லைக் அப்படின்னா பிடிக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். இது வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக வந்து இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லைக் அப்படின்னா மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? லைக் அப்படின்னா விரும்பு அப்படின்ற அர்த்தத்திலே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல லைக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மாதிரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டோன்ட் டாக் லைக் நான்சென்ஸ் அப்படின்னா முட்டாள்தனமாக பேசாத, முட்டாள் மாதிரி பேசாத, அறிவு கட்டவன் மாதிரி பேசாத, கேனத்தனமாக பேசாத. எப்படி வேணால் பேசுவோம் தமிழில். அது வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பேசுங்க. சரிங்களா? டோன்ட் டாக் லைக் நான்சென்ஸ். முட்டாள்தனமாக பேசாத, முட்டாள் மாதிரி பேசாத, கேனத்தனமாக பேசாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, எங்கிட்ட போய் பணம்னு கேட்குற பாத்தியா? என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. ஒரு பைசா இருந்தாலும் வேஸ்ட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் பேசுவோம் அந்த மாதிரி. எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, என்கிட்ட பணம்னு கேட்காத.
என்கிட்ட இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் தானே சொல்லணும் இல்லைங்களா? சரி, சிங்கிள் பைசா அப்படின்னு சொல்லுங்க. ஐ டோன்ட் ஹேவ் சிங்கிள் பைசா. ஐ டோன்ட் ஹேவ் சிங்கிள் பைசா. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. ஒரு அப்படிங்கிறதுக்கு ஒன் அப்படின்லாம் சொல்லாமல் சிங்கிள் அதுன்னு இதையே பயன்படுத்தி பேசுங்க, சரிங்களா? ஐ டோன்ட் ஹேவ் சிங்கிள் பைசா. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, மனசில் வச்சுக்கோங்க. சரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன கோவமா என் மேலே அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இது மாதிரி நம்ம வந்து நிறைய தடவை பேசுவோம் இந்த மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? நத்திங் லைக் தட், இந்த மாதிரி பேசலாம். நத்திங் லைக் தட், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இந்தா நீ கேட்டது. இந்தா நீ கேட்டது எப்படி சொல்லலாம்? ஹியர் இஸ் வாட் யூ ஆஸ்க்ட் ஃபார். சரி, எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? சரி, கவனிங்க. நீட் நாட் அப்படின்னா தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம். யூ நீட் நாட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்ல தேவையில்லை. எதுவும் அப்படின்னா எனிதிங், சரிங்களா? யூ நீட் நாட் டெல் மீ எனிதிங். நீ எதுவும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. எல்லாம் அப்படின்னா எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். நீ எதுவும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. யூ நீட் நாட் டெல் மீ எனிதிங். ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு எல்லாம் தெரியும். You need not tell me anything. I know everything. You need not tell me anything. I know everything. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.